தீ விபத்து. அது விபத்து மட்டுமல்ல, அதிலிருந்து தனியார் பள்ளிக்கூடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம். ஆனால் அடிப்படை வசதிகளின்றியும் அரசின் அனுமதியின்றியும் பள்ளிகள் இன்றும் இயங்கத்தான் செய்கின்றன. அதிலும் அரசால் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்ட பல தனியார் மழலையர் பள்ளிகள் மற்றும் துவக்க பள்ளிகள் வழக்கம் போல் செயல்பட்டு வருவது குழந்தைகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. மழலையர் பள்ளிகளோ ஆரம்ப பள்ளிகளோ அரசின் அனுமதியின்றி இயங்கக்கூடாது என்று குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கூறுகிறது. அதன்படி தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவில் 900 தனியார் மழலையர் பள்ளிகள் மற்றும் துவக்க பள்ளிகள் மூடப்பட்டன. கோவையில் 49 தனியார் மழலையர் மற்றும் துவக்க பள்ளிகள் மூடப்படுவதாக மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகம் சுற்றறிக்கை அனுப்பியதோடு பள்ளிகளின் விவரத்தையும் வெளியிட்டது. ஆனால் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்ட பல தனியார் பள்ளிகள் எந்தவித சட்டத்திற்கும் உட்படாமல் தற்போதும் இயங்கி வருகின்றன. சில கல்வி நிறுவனங்களை அரசாங்கம் நோட்டீஸ் ஒட்டி இருக்கு. ஆனால் நோட்டீஸ் ஒட்டியும் அந்த கல்வி நிறுவனங்கள் தைரியமாக செயல்படுது. இதுக்கு காரணம் முக்கியமாக அரசியல் பலம் இருக்கிறனாலையும் அதிகார பலம் இருக்கிறனாலே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்கள சட்ட ரீதியாக தண்டிச்சு இனிமேல் இந்த மாதிரி யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தாங்கன்னா சாதாரணமாக படிப்பறிவு இல்லாத பெற்றோருக்கும் மற்றவர்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்ட பள்ளிகளில் சில பெயர் பலகை இல்லாமலும் சில பள்ளிகள் சீருடைக்கு பதிலாக வண்ண உடைகளில் மாணவர்களை அனுமதித்தும் இயங்கி வருகின்றன. இன்னும் சில பள்ளிகள் அதே பெயருடன் தங்கு தடையின்றி வழக்கம் போல் செயல்படுகின்றன. தற்போது அரசு ஆணைப்படி பல பள்ளிகள் நூற்றுக்கணக்கான பள்ளிகள் மூடப்பட்டது. ஆனால் அது செயல்முறையில் உள்ளது. தற்போது அது அரசின் குறையோ அது அதிகாரிகளின் தப்பும் தெரியல. கண்டிப்பாக இந்த பள்ளிகள் மூடப்பட வேண்டும். ஏன்னா அரசு அங்கீகாரம் பெற்று புதுப்பித்தல் பெற்ற பள்ளிகளுக்கு அட்மிஷனே கிடையாது. ஆனால் இந்த அங்கீகாரம் பெறாத பள்ளிகள் நிறைய அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஆனால் இது பெற்றோர்களுக்கு அவேர்னஸ் நம்ம தேவைப்படுது. அவங்களுக்கு தெரியல எந்த பள்ளிகளில் அப்ரூவல் பெற்றது அப்ரூவல் பெறாததுன்னு தெரியல. காற்றோட்ட வசதி, தீ தடுப்பு வசதிகள், விளையாட்டு மைதானம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் இந்த பள்ளிகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டன. ஆனால் குழந்தைகளின் பாதுகாப்பில் சிறிதும் அக்கறையில்லாமல் இயங்கி வரும் அனுமதி பெறாத தனியார் பள்ளிகளால் ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை நிலவுவதாக அச்சம் எழுந்துள்ளது. கும்பகோணம் பள்ளியினுடைய அந்த தீ விபத்து குறித்த தீர்ப்பு வந்திருக்கிற சூழலில் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு அரசு அதிகாரிகள் கல்வித்துறை பொறுப்பாக்கப்பட்டு இன்றைக்கு அந்த தீர்ப்பிலே கல்வித்துறை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள்லாம் தண்டிக்கப்பட்டிருக்கிற சூழலில் கோவையில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பதை கண்டுகொள்ளாத அரசு அதிகாரிகள் மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல அந்த பள்ளிகள் அரசினுடைய அங்கீகாரம் பெறாமல் இயங்கி வருவதற்கு யார் அனுமதித்தது என்பதற்கான பொறுப்பாளிகள் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மக்கள் முன்னால் அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த பிரச்சினை தொடர்பாக மாவட்ட தொடக்க கல்வி அலுவலரிடம் கேட்டபோது மூடப்பட்டுள்ள பள்ளிகள் செயல்படுவதாக புகார்கள் வந்துள்ளதால் உரிய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சுரேஷ்குமார் மற்றும் மார்டின்.